டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அதாவது இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இந்த தினத்திலே கணபதி வழிபாடு என்பது எப்படிப்பட்ட கஷ்டத்தை கூட நீக்கக்கூடிய ஒரு சக்தி. கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றார் திருமூலர். அதாவது வலிமையானது. வினையை காட்டிலும் கடவுள்களே இங்கே பிறப்பு எடுத்திருக்கின்றார்கள் இந்த தர்ம கர்ம பூமியில். அவர்களே விதியின் கைப்பாவையாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம். முழு முதற் கடவுள் அந்த கணபதியை வணங்கும் பொழுது திருமூலர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், வலிமையான வினையானது கூட அடங்கிவிடும். கணபதி என்றிட காலனும் கை தொழுவான். இரும்பு மனம் கொண்டவன் தான் காலன் என்று சொல்லப்படுகின்ற யமன். அவன் கூட உயிரை பறிக்கும் பொழுது இவன் கணபதியை தினசரி வணங்கி வருகிறான், இவனை நாம் வணக்கத்தோடு அழைத்து செல்வோம் என்ற ஒரு மரியாதையை கொடுப்பான். கணபதி என்றிட கர்மமே ஆதலால். இந்த கலியுகத்திலே கணபதி 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 என்று சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் ஏற்படுகிறது. கணபதி என்றிட கவலைகள் தீருமே. கவலைகள் இல்லாத யாரும் இந்த நில உலகத்திலே கர்ம தர்ம பூமியிலே வாழ்ந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட கவலைகள் கூட இந்த முழு முதற் கடவுள் இன்று சங்கடகர சதுர்த்தியிலே அவரை வணங்கும் பொழுது அடங்கிவிடும் என்று கூறுகின்ற அந்த திருமூலருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளுக்கு உரிய பஞ்சாங்க குறிப்பையும் அந்த நாளின் சிறப்பு அம்சத்தையும் நாம் காண இருக்கின்றோம். இன்று 23/4/2019 கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை அறவே போக்கின்ற சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். மேலும் வாராக ஜெயந்தி, அதாவது வாரகர் என்று சொல்லப்படுபவர் யார் என்றால் பன்றி அவதாரம் எடுத்த விஷ்ணு. அவருடைய அவதார தினம். ஸ்ரீ மூஷ்ணம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தலத்திற்கு சென்று வணங்கும் பொழுது நில சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நலமாக நமக்கு திரும்பும். மேலும் இன்று வாஸ்து தினம். 8:54 இருந்து 9:30 வரை இதை கடைபிடிப்பவர்கள் இன்றைய தினத்திலே நல்லதொரு வாஸ்து அமைப்பை அவர்கள் பெறுவார்கள். மேலும் இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது காசிப மகரிஷி. ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே போற்றி போற்றி என்று 12 ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மேன்மையான பலன்களை எட்டுவார்கள். இன்றைய தினத்திலே சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி என்பதை அன்பர்கள் மறக்கக்கூடாது. யாரெல்லாம் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்தார்களோ அல்லது கேதுவுடைய அம்சத்திலே பிறந்தார்களோ அவர்களுக்கு உகந்த நாளாக இது கருதப்படுகிறது. அதாவது ஆங்கில தேதியிலே 9, 18, 27 பிறந்தவர்கள், 7, 16, 25 பிறந்தவர்கள், யாரெல்லாம் மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் அஸ்வினி, மகம், மூலம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேஷ ராசியில் பிறந்தார்களோ, விருச்சிக ராசியிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலங்கணிந்த வாழ்த்துக்கள். மேலும் இன்றைய நாளிலே நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், வாஸ்து ரீதியாக தெற்கை நோக்கி தலைவாசல் வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மாலை பொழுதிலே இன்று கணபதியையும் முருகனையும் வழிபட பலவிதமான முன்னேற்றங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே வரும். 12 ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற
ராசி. மேஷ ராசியின் பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன, வீரியத்திற்கு பேர் போன, வீரத்திற்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் இன்று மௌனம் காக்க வேண்டும், சைவ உணவை உண்ண வேண்டும், பிறர் விஷயங்களிலே தலையிடக்கூடாது, ஷூரிட்டி கேரண்டி என்பதில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. சிறு பயணமாக இருந்தாலும் சரி, பெரிய பயணமாக இருந்தாலும் சரி, அதிலே இவர்கள் சிக்காத இருக்க குலதெய்வ வழிபாடு, அன்னையினுடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வ வழிபாடு என்ற முறையிலே இன்றைய நாளை கடத்த வேண்டும். பெரிய பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது, ஆக்கப்பூர்வமான காரியங்களை இன்றைய அளவிலே தொடங்கக்கூடாது. மேலும் இன்றைய தினத்திலே அமைதியாக இருந்து ஷேர் மார்க்கெட் போன்றவைகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முருகனுடைய தொடர் வழிபாடு மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய இன்பத்தை கொடுக்கும். அதுபோல நரசிம்மருடைய வழிபாடும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே, தைரியத்திற்கு, சாந்த தன்மைக்கும், காந்த தன்மைக்கும், நிதானத்திற்கும், சமாதானத்திற்கும் பேர் போன சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே தொட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தரும். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் இன்று ஜெயமாகும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகி உங்களுக்கு வருமான பற்றாக்குறையை போக்குகின்ற அருமையான இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீனாட்சி அம்மனை தொடர் வழிபாடு செய்து நிலையான புத்தியை மேலும் நிலையான தன்மைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய நுண்ணறிவுக்கு பேர் போன, பேச்சு சாமர்த்தியம் அதிகம் உள்ள, இடம் பொருள் ஏவல் என்பதை நன்கு அறிந்த, இரட்டை வருமானத்திலே குறி வைக்கின்ற, கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே தொழிலிலே கூடுதல் சுமை இருக்கும். கூடுதல் கவனம் செலுத்தி அலைச்சல் இருந்தாலும் கூட நாளின் கடைசி பகுதியிலே உங்கள் உழைப்புக்கு ஏற்றார் போன்று வருமானத்தை பெறுகின்ற திருநாள் இது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திருப்பதி பெருமாளை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ற அரிய மந்திரத்தை சொல்லி, அதற்கும் நேரம் கிடைக்காதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன, கவிதை கற்பனா சக்தி மிகுந்த,
விஐபி வட்டாரங்களை நண்பர்களாக கொண்ட, மேலும் கலைத்துறையிலே அரசியல் துறையிலே புகுந்து விளையாடுகின்ற கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்திலே தந்தையின் மூலமாக அல்லது ஒரு சிறு பயணம் ஒன்று உண்டாகி அல்லது உங்கள் பயணத்தின் மூலமாக வெளிநாட்டு நிலைகளை கண்டுணர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கின்ற கடக ராசி அன்பர்களுக்கு நற்செய்தி ஒன்று கிடைத்து இன்றைய அளவிலே லாபத்தை எட்டுகின்ற வகையிலே அவர்கள் ஊர்ந்து செல்வது அவர்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு ரகசியமாக இன்றைய தினத்திலே இருக்கிறது. ஆதி பராசக்தியை தொடர் நிலையிலே வேண்டி ஓம் சக்தி ஓம் என்று சொல்லி மனோசக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட நிர்வாகத்திற்கு பேர் போன அரசியல் அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற கம்பீரமாக இருக்கின்ற யாருக்கும் கட்டுப்படாத சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திலே வருமானத்துக்கு உகந்த தினமாக இது இருக்கிறது. மறைமுகமான வருமானங்கள், நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் சற்று கூடுதலாக உழைக்கும்போது நாளின் முதல் பகுதியிலே கிடைக்காவிட்டாலும் கூட கடைசி பகுதியிலே மூத்த சகோதரனுடைய உதவி கிடைத்து நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைத்து மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற இந்த நாளிலே சிவனை நீங்கள் மறக்கக்கூடாது. சிவ பதிகத்தை சொல்வதை மறக்கக்கூடாது. குறைந்தபட்சம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி இந்த நாளை நகர்த்தும் பொழுது இன்பம் வந்துவிடும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜோதிட அறிவு உங்களுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் வழிகாட்டுவதிலே அதிக ஈடுபாடு கொண்ட கன்னியா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற கவலைகள் தவளைகளை போன்று நகர்ந்து செல்லும். ஏனென்றால் இவர்கள் அடுத்தது என்ன என்று பயணம் இருப்பதால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்று அவர்களுடைய வாழ்க்கை துணை மூலம் அல்லது சகபாகஸ்தர்களின் மூலம் அல்லது இவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது கீழே பணி செய்பவர்களின் மூலமாக ஆதாயத்தை பெறுகின்ற இந்த நாள் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு திருநாளே இந்நாள் பொன்னாள் என்பதை பயன்படுத்தி கொண்டு கருட ஆழ்வாரை தைரியத்திற்கும் தன்வந்திரியை ஆரோக்கியத்திற்கும் தொடர் நிலையிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் வணங்கி வர பலத்த மாறுதல்கள் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே, எடை போட்டு நடை போடுகின்ற கலைத்துறையிலே அதிக பங்கை கொடுக்கின்ற நீதித்துறைக்கு முதுகு எலும்பாக இருக்கின்ற கவர்ச்சியாக பேசி காந்தமாக நடக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் குலதெய்வத்தின் அருளாசியால் உங்களுடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சியான பங்கீடு என்ற முறையிலே அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து பெருமையை சேர்க்கின்ற அருமையான இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லட்சுமி வழிபாடு அல்லது தாயார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அலைமகள் வழிபாடு. இன்றைய அளவிலே நிலையான மனதை கொடுத்து
நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் பழுத்து இன்றைய அளவிலே இனிமையாக நடத்தக்கூடிய ஒரு சூழலை இது உண்டு செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களை போன்ற போர் வீரனை யாராலும் எங்கும் பார்க்க முடியாது. எவ்வளவு கவலைகள் உங்களுக்கு கவலைகளை கொடுத்தாலும் திருவள்ளுவர் சொன்னது போல கவலைக்கே கவலையை உண்டாக்குகின்ற மனோதிடம் பெற்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே எதிர்பாராத பணம் ஒன்று வரும், அல்லது நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் வரும், அல்லது தொழில் ஒன்று உங்களுக்கு புதிதாக தோன்றும். அதன்படி இயங்கும் பொழுது புதிய அனுபவம், புதிய மக்கள், புதிய வாடிக்கையாளர்கள் என்ற விதத்திலே விரிந்து கொண்டே போகின்ற நீங்கள் மறந்தும் இருந்து விடக்கூடாது. முருகனுடைய வழிபாடு தொடர் நிலையிலே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு இருக்கிறதோ, அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்ற முருகனின் திருத்தலங்களுக்கு சென்று நல்ல மன உறுதியை பெற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு சிறப்பாக வாழ்க்கையை நடத்திவிடலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட தெய்வ சக்திக்கு எதிரான சக்திகள் இருக்கிறதா? தெய்வ பலமே சிறந்த பலம், அதுவே உண்மையில் பெரிய பலம் என்று கூறுகின்ற உங்களுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கு தாமதத்தை கொடுக்கும், தைரியத்தை பறிக்கும். இருந்த போதிலும் கூட மகான்களை வழிபட்டு ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் பெரியோர்களையும் நமஸ்காரம் செய்து மன பலத்தை ஏற்றிக்கொண்டு உங்கள் வேலைகளை செய்து வரும் பொழுது அதனுடைய அந்த இனிமையை நீங்கள் நாளின் இறுதி பகுதியிலே ருசிக்க தவற மாட்டீர்கள் என்பதை நிச்சயமாக நம்பி இன்றைய நாளை நீங்கள் ஓட்டலாம். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்படுகின்ற 9 பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கு நிகர ராசி இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை புரிந்த, அறிந்த, தெரிந்த மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே எடுக்கின்ற தொடுக்கின்ற முயற்சிகளில் நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருந்தால் இன்றைய அளவிலே நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். நாளின் இறுதி பகுதியிலே உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டு இந்த நாளின் நன்மையை நீங்கள் பெறலாம். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்காரர்களே, நாளை நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அடக்கமாக இருந்து உங்கள் காரியங்களை பதிவு செய்து வெற்றியை திட்டமிட்டபடியே பெறுகின்ற கும்பராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே அன்னை மூலமாக, தந்தை மூலமாக நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதம் பணமாக அல்லது வேறு விதமாக வந்து உங்களை ஊக்குவித்து செல்லும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம்
ஆஞ்சநேய வழிபாடு அனுமன் சாலிசா என்ற மந்திரத்தை தொடர் நிலையிலே சொல்லி வரும் பொழுது மகத்தான சக்தியை பெற்று கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய பேரறிவு கொண்ட, எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்கின்ற, எப்பொழுதும் மூளையை ஓட்டி வேலையை செய்கின்ற, தெய்வத்தை அதிகமாக நம்புகின்ற கடைசி ராசியாக இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கடைசியாகவே இருக்க மாட்டோம் என்று ஆழமாக நம்புகின்ற மீன ராசிக்காரர்களுக்கு இன்று அன்னையினுடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இன்று செப்பனிடுகின்ற வேலை வாகனங்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ இருந்தால் அதை செய்து முடிக்க வேண்டும். மேலும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதற்கு தான் மனிதன் உழைக்கிறான். அந்த உழைப்பிலே கவனம் செலுத்தி இன்றைய நாளின் பணி சுமையை நீக்க உங்களுக்கு பிடித்தமான மகான்களை அல்லது சித்தர்களை தொடர் நிலையிலே வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றியை பதிவு செய்யலாம் என்பதை ஆழமாக நம்பி செயல்படலாம். இதுவரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் யாராவது கணவன் மேஷராசி, மனைவி விருச்சிக ராசி அல்லது மனைவி மேஷராசி, கணவன் விருச்சிக ராசி என்ற முறையிலே திருமணம் செய்து கொண்டு போராட்டங்களை நீங்கள் பெற்றால் ஒரு முறை என்னிடம் வந்து ஆலோசனை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெறலாம். மேலும் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஒரு முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை நீங்கள் சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.